தமிழகத்தில் கூட்டணி அரசியல் மற்றும் வாக்கு வங்கி அரசியலுக்காக திமுக அரசின் முதலமைச்சரும் நீர்வளத்துறை அமைச்சரும் காவிரி விவகாரம் குறித்து கர்நாடக அரசை வற்புறுத்துவதே கிடையாது என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் விமர்சித்துள்ளார். உழைப்பாளர்கள் தினமான மே தினத்தை கொண்டாடும் வகையில் தேனி மாவட்டம் மேலசொக்கநாதபுரம் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் தூய்மை பணியாளர்கள் சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டனர். இதற்குரிய அனைத்து செலவும் மேலசொக்கநாதர் பேரூராட்சி நிர்வாகம் சார்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வாக்குப்பதிவு தொடர்பான விவரங்களில் எந்த மாறுபாடும் நடைபெறவில்லை என்பது அறிவியல் பூர்வமாக உறுதிப்படுத்த தேர்தல் ஆணையம் முன்வர வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். கடந்த சில வருடங்களில் மட்டும் விருதுநகர் மாவட்டத்தில் ஏற்பட்ட வெடி விபத்துகளில் 90 பேர் உயிரிழந்ததாக சமீபத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தெரியவந்துள்ளது. வெடிபொருள் விபத்துகளை தடுக்க இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காத முதல்வர் மு.க. ஸ்டாலின் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்கவும், இவ்விபத்து குறித்து உரிய விசாரணை நடத்தி தவறிழைத்தோரின் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்துகிறேன் என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் பலி. கோவை மாவட்டம் சிறுமுகை ஜடையம்பாளையத்தை சேர்ந்த முருகன் தனது குடும்பத்தினருடன் நேற்று கரூரிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது நெசவாளர் காலனி என்ற இடத்தில் எதிரே நோக்கி கல்லூரி மாணவர்கள் சிலர் பயணித்த காரும் முருகனின் காரும் நேருக்கு நேர் மோதியதில் முருகன் மற்றும் அவரது மனைவி ரஞ்சிதா, இவர்களது மகன் அபிஷேக் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் இந்த தம்பதி படுகாயம் அடைந்து மற்றொரு மகள் நிதிஷாவை போலீசார் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு நிதிஷா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஜூன் முதல் புதிய ரேஷன் ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கப்படும். தமிழக அரசு நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள புதிய ரேஷன் ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கும் பணி ஜூன் மாதம் முதல் தொடங்குகிறது. அதற்கான பணியை தமிழக அரசு எடுத்துள்ளது. அதிமுக முன்னாள் கவுன்சிலரின் மகன் வெட்டி கொலை. திருச்சியில் பயங்கரம். பன்றி வளர்ப்பு தொழிலில் ஏற்பட்ட பகையின் காரணமாக முத்துக்குமார் என்பவர் நடுரோட்டில் மர்ம நபர்களால் அரிவாளால் முத்துக்குமாரின் முகத்தில் சாரமாரியாக வெட்டினர். இதில் முகம் சிதைந்து ரத்த வெள்ளத்தில் சரிந்த முத்துக்குமார் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக இருந்தார். பின்னர் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி சென்றது. காலாவதியான அரசு பேருந்துகள் மாற்றாக புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்து இயக்க வேண்டும். டிடிவி தினகரன் வலியுறுத்தல். தமிழகம் முழுவதும் நாள்தோறும் கோடிக்கணக்கிலான பொதுமக்கள் பயணம் செய்யும் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிப்பதோடு காலாவதியான பேருந்துகளுக்கு மாற்றாக புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்து இயக்க வேண்டும் எனவும் போக்குவரத்து துறை மற்றும் தமிழக அரசையும் வலியுறுத்துகிறேன் என தெரிவித்துள்ளார். வறட்சி பாதிப்பு விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். அன்புமணி ராமதாஸ். தமிழகம் முழுவதும் நிலவி வரும் கடுமையான வெப்பம் மற்றும் வறட்சி காரணமாக கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மாம்பழம் மற்றும் பப்பாளி பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வறட்சியால் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு கடுமையான இழப்பு ஏற்பட்டிருக்கும் நிலையில் அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் கேட்டுள்ளார். தமிழகத்தில் 3 மாவட்டங்களில் இரவு 7 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் 3 மாவட்டங்களில் இரவு 7 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய 3 மாவட்டங்களில் இரவு 7 மணி வரை இடி மின்னலுடன் கூடியதாக மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையோடு இணைக்க நடவடிக்கை. ஓ. பன்னீர்செல்வம் கண்டனம். கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் தொடர்ந்து பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிக பிற்படுத்தப்பட்டோர் துறையின் கீழ் இயங்க அனுமதிக்க வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் சார்பில் முதலமைச்சரை வற்புறுத்தி கேட்டுக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரம். அனைத்து அரசியல் கட்சிகளும் தமிழக அரசின் பின்னால் நிற்க வேண்டும். வைகோ வலியுறுத்தல். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். காவிரி விவகாரத்தில் கர்நாடக அரசின் போக்கை தடுத்து நிறுத்துவதற்காக தமிழக அரசும் எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து போராட வேண்டும். அனைத்து அரசியல் கட்சிகளும் தமிழக அரசின் பின்னால் நிற்க வேண்டும் என அதில் கேட்டுக் கொண்டுள்ளார்.
விருதுநகர் கல்குவாரி வெடி விபத்து 2 பேர் மீது வழக்கு பதிவு. கல்குவாரிக்கு பாறைகளை உடைக்க பயன்படுத்தப்படும் வெடிமருந்துகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. குவாரியில் உள்ள அறையில் வெடிமருந்துகளை இறக்கி வைத்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக வெடிமருந்துகள் வெடித்து சிதறின. குவாரி உரிமையாளர்கள் ராஜ்குமார் மற்றும் சேதுராமன் ஆகிய இருவர் மீது 4 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அயோத்தி ராமர் கோவிலில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு சாமி தரிசனம். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் இந்து மத கடவுள் ராமர் கோவில் கட்டப்பட்டுள்ளது. ராமர் கோவில் பிரதிஷ்டை விழா கடந்த ஜனவரி மாதம் 22ஆம் தேதி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி, மத்திய மந்திரிகள், திரைப்பட பிரபலங்கள் உள்பட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். ஜனாதிபதி திரௌபதி முர்மு இன்று உத்தரப்பிரதேசம் சென்றுள்ளார். அவர் அயோத்திய ராமர் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். ராமர் கோவில் சென்ற ஜனாதிபதி திரௌபதி முர்மு கடவுள் ராமருக்கு தீபாராதனை செய்து வழிபாடு செய்தார். தென்னிந்தியாவில் காங்கிரஸ் கட்சியை விட பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெறும் அமித்ஷா. பிரதமர் மோடிக்கு மக்களிடையே மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது. ஹவேரி தொகுதியில் பாஜக மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும். தென்னிந்தியாவில் காங்கிரஸ் கட்சியை விட பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெறும் என கூறியுள்ளார். சந்திரசேகர ராவ் பரப்புரையில் ஈடுபட தேர்தல் ஆணையம் தடை. கடந்த 5ஆம் தேதி சிர்சிலா பகுதியில் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் சந்திரசேகர ராவ் காங்கிரஸ் தலைவர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்திருந்தார். காங்கிரஸ் தலைவர்களை நாய்களின் மகன்கள் என்று கூறி விமர்சனம் செய்தார். இந்த நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை சந்திரசேகர ராவ் மீறியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மாதாந்திர ஜிஎஸ்டி வசூல் தமிழகத்தை பின்னுக்கு தள்ளி உத்தரப்பிரதேசம் 4வது இடத்திற்கு முன்னேற்றம். மாதாந்திர ஜிஎஸ்டி வசூலில் மக்கள் தொகையில் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாட்டின் ஜிஎஸ்டி வசூல் அதிகமாக இருந்து வந்த நிலையில் இந்த முறை தமிழ்நாட்டை பின்னுக்கு தள்ளி உத்தரப்பிரதேசம் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. யாரும் பயப்படவில்லை. அமோதி ரோபாரோலி வேட்பாளர்களை 24 மணி நேரத்தில் அறிவிப்போம். காங்கிரஸ் அமோதி ரோபாரோலி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் யார் என்ற முடிவை எடுக்க தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் வேட்பாளர்கள் யார் என்பது குறித்து அடுத்த 24 மணி நேரத்தில் அறிவிப்போம். யாரும் பயப்பட வேண்டாம், யாரும் விட்டு ஓடவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க மாட்டோம் என காங்கிரஸ் எழுத்துப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும். பிரதமர் மோடி, மதத்தின் பெயரால் இடஒதுக்கீட்டை தவறாக பயன்படுத்த மாட்டோம் என மதத்தின் பெயரால் இடஒதுக்கீடு வழங்கவோ அரசியல் சாசனத்துடன் விளையாடவோ மாட்டோம் எனவும் அறிவிக்குமாறு காங்கிரஸ் கட்சிக்கு நான் சவால் விடுகிறேன். மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க மாட்டோம் என்று காங்கிரஸ் எழுத்துப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும். நான் இருக்கும் வரை அரசியல் சாசனத்தின் பெயரால் இடஒதுக்கீட்டை வைத்து விளையாட அனுமதிக்க மாட்டேன் என மோடி கூறியுள்ளார். கர்நாடக எம்பி பாலியல் சர்ச்சை விவகாரம். பிரதமர் மோடி மௌனம் காப்பது ஏன்? பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து பிரதமர் மோடி மௌனம் காப்பது நாடு முழுவதும் குற்றவாளிகளின் மன வலிமைக்கு ஊக்கம் அளிப்பதாகவும் மோடியின் அரசியல் குடும்பத்தில் அங்கம் வகிக்கும் குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதுதான் உங்கள் உத்தரவாதமா என்று ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். ஆலங்கட்டி மழை காரணமாக விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் உள்ள பிஜி பட்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து 170 பயணிகளுடன் டெல்லி நோக்கி புறப்பட்டது. விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்ய தொடங்கியது. ஆலங்கட்டி மழையால் விமானத்தின் கண்ணாடியில் விரிசல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து விமானி உடனடியாக தரை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தார். இதனை அடுத்து விமானம் பிஜி பட்நாயக் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. ஜாஃபர் சாதிக்கிடம் விசாரணை நடத்த அமலாக்கத்துறைக்கு அனுமதி. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட 5 பேரிடம் விசாரணை நடத்தவும் வாக்குமூல பதிவு செய்யவும் அனுமதிக்க கோரி டெல்லி சிறப்பு கோர்ட்டில் அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்தது. இந்த மனுவை விசாரித்த சிறப்பு கோர்ட் ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட 5 பேரிடம் திகார் சிறைக்கு சென்று 3 நாட்கள் வாக்குமூலத்தை பதிவு செய்ய சுனில் சங்கர் யாதவ் உள்ளிட்ட சென்னை அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு அனுமதி அளித்தது. சிறைக்குள் லேப்டாப் உள்ளிட்ட சாதனங்களை எடுத்து செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது.
லாலு பிரசாத் யாதவ் மகளின் சொத்து மதிப்பு எவ்வளவு? நேற்று முன்தினம் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதில் அவர் தனது சொத்து விவரங்களை தெரிவித்துள்ளார். அதன்படி ரோகிணி ஆச்சாரியாவுக்கு ரூபாய் 15,000 கோடி சொத்து இருப்பது தெரியவந்துள்ளது. தன்னிடம் 2 கோடி மதிப்புள்ள அசையும் சொத்துக்களும் ரூபாய் 12 கோடி மதிப்புள்ள அசையா சொத்துக்களும் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ள ரோகிணி தனது கணவரிடம் ரூபாய் 6 கோடி மதிப்புள்ள அசையும் சொத்துக்களும் 12 கோடி மதிப்பிலான அசையா சொத்துக்களும் இருப்பதாக கூறியுள்ளார். என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட 10 நக்சலைட்டுகள் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு. நக்சலைட்டுகளின் கோட்டையாக கருதப்படும் அபுஜ்மாட் பகுதியில் உள்ள பெக்மெட்டா மற்றும் ககூர் கிராமங்களுக்கு இடையே உள்ள வனப்பகுதியில் மாநில ஆயுதப்படை போலீசார் மற்றும் சிறப்பு அதிரடி படையினர் இணைந்து கூட்டுக்குழுவினர் நேற்றைய முன்தினம் தேடுதல் வேட்டை நடத்தினர். நேற்று காலை இருதரப்புக்கும் நடந்த மோதலில் 10 நக்சலைட்டுகள் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதில் 3 பேர் பெண்கள். கொல்லப்பட்ட 10 பேரின் பெயர் விவரம் உள்ளிட்டவை இன்னும் தெரியவில்லை.